அதுக்காக காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் பண்ண போகுது. இன்னைக்கு எந்த நேரத்துல விஜய் கட்சிக்குள்ள போனாங்களோ, நல்லா இருந்த கட்சி நாசமா போச்சு. காங்கிரஸ் கட்சி தேச துரோக கட்சி. அத சொல்றதுக்கு நீங்க யார் சார்? தமிழ்நாட்டுக்குள்ள பாஜக வரக்கூடாதுன்னு சொல்லி வந்தே மாதரம் சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு 11 மணிக்கு காங்கிரஸ் கட்சி போராட்டம் பண்ண போறாங்க. எதுக்கு தெரியுமா? அதாவது தாவேகாவினுடைய விஜய் அவர்கள் முதல்வராக இன்னும் பதவி ஏற்கல. அதுக்கு 118 இடங்கள் தேவை. ஆனா 108 இடங்கள் தான் இருக்காங்க. 108 இடத்த கொடுத்துட்டு கூட நாங்க 15 நாள்ல நாங்க எங்களுடைய பெரும்பான்மை நிரூபிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனா இவர் அவசரப்பட்டு யாரு கொடுத்த ஐடியான்னு தெரியல. காங்கிரஸ் கட்சி எம்எல்ஏக்களின் ஆதரவு கடிதத்தை கொண்டு போய் கவர்னர்கிட்ட கொடுக்கவும் அவர் நீங்க 118 பெரும்பான்மையை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்காக காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் பண்ண போகுது. கண்டிப்பாக தமிழக மக்கள் அத்தனை பேருமே காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவு கொடுக்கணும். ஏன்னா ஒரு தொகுதிக்கு 1,00,000 தொண்டர்கள் இருக்காங்க. சரியா? கிட்டத்தட்ட அவங்களுக்கு 2 கோடிக்கு மேற்பட்ட தொண்டர்கள் இருப்பாங்க. நியாயத்துக்காகவும் மக்களினுடைய அடிப்படை தேவைகளுக்காகவும் எப்ப பார்த்தாலும் குரல் கொடுக்கக்கூடிய கட்சின்னு ஒண்ணு பார்த்தோம்னா காங்கிரஸ் கட்சி. அதனாலதான் இன்னைக்கு இந்தியாவில் இருக்க கிட்டத்தட்ட ஒரு 18, நேற்று மேற்கு வங்காளம் அஸ்ஸாமையும் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 18, 19 ஸ்டேட்ல ஒரு எம்எல்ஏ கூட இல்லாம இருக்கிறாங்க. இன்னைக்கு எந்த நேரத்துல விஜய் கட்சிக்குள்ள போனாங்களோ, நல்லா இருந்த கட்சி நாசமா போச்சு. விஜய் அவர்கள் கொஞ்சம் யோசிச்சிருக்கணும். அதாவது எப்படி இவர் காங்கிரஸ் கட்சியை உள்ள இழுத்தாருன்னு தெரியல. ஏன்னா இவருடைய கொள்கைகள் பார்த்தோம்னா ஊழல் இல்லாத அரசாங்கம், குடும்ப அரசியல் இருக்கக்கூடாதுன்னு சொன்னது. ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா ஊழல் இல்லாத அரசாங்கத்துக்கு இவங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை காங்கிரஸ் கட்சிக்கு. ஏன்னா இந்தியாவில் நடந்த மிகப்பெரிய ஊழல், நிலக்கரி ஊழல், காமன்வெல்த் ஊழல் ஆகட்டும், 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் ஆகட்டும், மாட்டுத்தீவன வழக்கு ஆகட்டும், அத்தனை ஊழல்களுமேவும் நடந்தது இவங்களுடைய ஆட்சியில தான், காங்கிரஸுடைய ஆட்சியில தான். மக்களுக்கான ஆட்சியை 65 வருஷமாக ஆண்டு அடிப்படை தேவைகளான ரோடு, தண்ணீர், கரண்ட், சரியான உணவு கூட இல்லாம மக்கள் கஷ்டப்பட்டது இந்த காங்கிரஸ் ஆண்ட இந்த 65 வருஷங்கள் தான். அதாவது நாட்டை எந்த அளவுக்கு நாசப்படுத்திருக்காங்கன்னா, கொஞ்சம் நம்ம வடநாட்டு பக்கம் போய் பார்த்தா தெரியும். ஒரு அடிப்படை வசதிகள் கூட இல்லாம நாட்டை சுரண்டி அடுத்த நாட்டுல கொண்டு போய் டெபாசிட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு கும்பல் தான் இந்த காங்கிரஸ். மக்கள் சகிச்சுக்கிட்டோம். அதாவது ஊழலை ஏத்துக்கிட்டாச்சு. எல்லாருமே அப்படித்தானே, எவங்க யோக்கியோ அப்படிங்கிற மாதிரி ஆயிருச்சு. செகண்ட் ஒன் பார்த்தோம்னா குடும்ப கட்சி. இப்ப நம்ம தமிழ்நாட்டுல எதுக்கு எல்லாரும் ஒரு வெறுப்புல இருந்தாங்க? கலைஞரையா, ஸ்டாலினையா, அதுக்கடுத்து உதயநிதி ஸ்டாலின், அதுக்கடுத்து இன்பநிதி. அப்ப அந்த கட்சியில வேலை பார்க்குற ஒரு அடிப்படை தொண்டர்களுக்கு ஒரு மரியாதை இல்லை, அவங்க உழைப்புக்கு ஒரு மதிப்பு இல்லை. வருஷம் பூரா ஒண்ணுமா ஒரு ராஜா, ஒரு பரம்பரையா மன்னர் பரம்பரையா வர்றாங்கன்னு சொல்லிட்டு வெறுத்து போயிட்டா மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியை பார்த்தோம்னா நேரு, இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி, சோனியா காந்தி, பிரியங்கா காந்தி, ராகுல் காந்தி, அதுக்கடுத்து பிரியங்கா காந்தியினுடைய மகன் அப்படி வர்றாங்க. சரி, அவங்க கூட நம் நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்க அப்படித்தான் நமக்கெல்லாம் சொல்லி நம்ப வச்சிருக்காங்க. நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்ததுக்காக அந்த குடும்பம் வந்திருக்கு. நாட்டுக்காக ரத்தம் சிந்திருக்காங்க, அவங்களுடைய இன்னுயிரை ஈர்த்திருக்காங்க. அதனால கூட சரி பரவாயில்ல, குடும்ப ஆட்சியை ஏத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு மனசை தேத்திக்கிறலாம். மூணாவது பார்த்தோம்னா காங்கிரஸ் கட்சி தேச துரோக கட்சி, இந்திய வெறுப்பு கட்சி, இந்து விரோத கட்சி. இங்க இருக்கும் பெரும்பான்மையான மக்களை எந்த அளவுக்கு மட்டம் தட்ட முடியுமோ அந்த அளவுக்கு மட்டம் தட்டியாச்சு. அது மட்டும் இல்லாம எப்ப பார்த்தாலும் நம் நாட்டை அடுத்த நாட்டுக்கு போய் வச்சு ஒப்பாரி வைக்கிறது. எங்க நாட்டுல ஜனநாயகம் செத்து போச்சு, எங்க நாட்டுல மக்கள் கஷ்டப்படுறாங்க, எங்க நாட்டுல மக்கள் கஞ்சிக்கு இல்லாம பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காங்க, நீங்க பஞ்சாயத்து பண்ணுங்கன்ட்டு அமெரிக்காவிலையும், கனடாவிலையும், ஆஸ்திரேலியாவிலையும் அடுத்த நாட்டுல போய் உட்கார வைக்கிறதுனால 10 பைசாக்கு கூட ராகுல உலக நாடுகள் மதிக்கிறது இல்ல. அவரை இந்தியாவில் இருக்கும் ஒரு பெரிய கட்சி, ஆண்ட கட்சியினுடைய இன்னைக்கு ஒரு தலைவராக கூட உலக நாடுகள் அவரை ஏத்துக்கிற மறுக்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு தான் அவருடைய செயல்பாடுகள் இருக்கும். தேச விரோத கட்சி. நீங்க இன்னைக்கு புது ஆள் வந்திருக்கிறீங்க, மக்களுக்கு புதுசாக ஏதாவது செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எதிர்பார்க்கிறாங்க. ஊழலையும் ஏத்துக்கிட்டோம், குடும்ப கட்சியையும் ஏத்துக்கிட்டோம். மூன்றாவது சொன்ன தேச துரோக வழக்கு, தேச துரோகத்துக்கு எதிராக நிறைய விஷயங்கள் செய்யறாங்க. இதை கூட நம்ம ஹம்சா அலி மசாரி மாதிரி ஏதாவது ஒரு சுரண்டர்களை அனுப்பி அங்க இருக்கிறவங்கள நம்ம கவர்மெண்ட் போட்டு போட்டு தள்ளிடுதுன்னு வச்சுக்கோங்க. இதையும் கூட நாங்க ஏத்துக்கிறோம். நாலாவது விஷயம் பார்த்தோம்னா ராகுல் காந்தியினுடைய அறிவுத்திறன், பேச்சு திறன், அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் பார்த்து தப்பிச்சு போய் காங்கிரஸ் கட்சியில இருக்கக்கூடிய மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாருமே பார்த்தோம்னா பாஜகவோட சேர்ந்துட்டாங்க. அந்த அளவுக்கு தான் இவருடைய பேச்சு திறமை இருக்கும். இவரை பத்தி அறிவுத்திறனை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறோம்னா பீகார்ல இருக்கும் யூடியூபர்களை பாருங்க. அதுல MVS பிலிம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பசங்க தான், அவங்க எல்லாம் வீடியோ போடுவாங்க.
ராகுல் காந்தியினுடைய அறிவுத்திறன் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க வந்து விவரமா போடுறாங்க. சும்மா ஷார்ட்ஸ் தான் இருக்கும், கண்டிப்பா நம்ம எல்லாம் அதெல்லாம் பார்க்கலாம். அந்த அளவுக்கு வந்து ராகுல் காந்தியினுடைய அறிவுத்திறனுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ஜஹாங்கீர் ஃபெரோஸ்கான் பேரன் தான் வந்து ராகுல் காந்தி. அப்போ ஒண்ணு இவர் இஸ்லாமியராக இருக்கணும் இல்லையா? சோனியா காந்தி ஒரு கிறிஸ்தவர், அப்ப இவர் ஒரு கிறிஸ்தவராக இருக்கணும். நான் இஸ்லாமியனும் இல்லை கிறிஸ்தவனும் இல்லை, ஆனா நான் ஒரு கவுல் பிராமணன் அப்படின்னு சொல்லிட்டு வேஷம் போட்டுட்டு வந்து உட்காந்துருவாரு. அப்ப இது எதுல சேர்த்துன்னு சொல்லிட்டு மக்களுக்கே தெரியாம குழம்பி போயிருக்காங்க. எல்லாரும் சொல்லி எதுக்கு இந்த பப்புவை வந்து இப்படி வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் நினைப்பாங்க. ஆனா பாஜக வந்து இவரை பத்திரமா பார்த்து பார்த்து பாதுகாத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன் தெரியுமா? இவர்னாலதான் இன்னைக்கு இவருடைய அறிவு திறமை, இவருடைய பேச்சு, ராகுல் காந்தி பேச்சு திறமைனாலதான் பாஜகவுக்கு வந்து அதிகமான ஓட்டு விழுகுது. அதாவது அறிவிக்கப்படாத பாஜகவின் கொள்கை பரப்பு செயலாளர், இல்லாட்டி அந்த அந்த பாஜகவுக்கு ஓட்டு வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான நபர். ஏன்னா மக்களுக்கெல்லாம் ஒரு பயம், எங்க பயந்து ராகுல் வந்து நமக்கு பிரதமரா வந்துருவாரோங்கிற பயத்திலேயே நிறைய பேர் போய் பாஜகவுக்கு ஓட்டு போட்டுறாங்க. அந்த அளவுக்கு தான் அவருடைய அறிவுத்திறன் இருக்கு. அப்படியாப்பட்ட ஒருத்தர் வந்து உங்க கட்சிக்கு நீங்க சேர்த்துக்கிறீங்க, சரி, அது உங்களுடைய விருப்பமா கூட இருக்கட்டும். ஆனா இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு கட்சி கூட போய் கூட்டணி வைக்கும் போது தானும் வளரணும், கூட இருக்கிற கட்சியையும் வளர்க்கணும். ஆனா காங்கிரஸ் கட்சி எப்படி தெரியுமா? ஒரு கட்சியோட போய் கூட்டணி சேர்ந்த உடனேவும் அவங்களும் வளர மாட்டாங்க, அந்த மாநில கட்சியும் வளர விட மாட்டாங்க, அப்படியும் அழிச்சிருவாங்க. இது ஒண்ணு ரெண்டு இல்ல, இந்தியாவில் இருக்கும் அத்தனை மாநில கட்சிகளையும் அழிச்ச பெருமை வந்து காங்கிரஸ் கட்சிக்கு மட்டும்தான் இருக்கும். நல்லா பாருங்களேன், பாஜக எல்லாரும் சொல்லுவாங்க கூட இருந்த கட்சியை அழிச்சிட்டு அவங்க மேல வந்துருவாங்கன்ட்டு. உண்மையிலேயும் பாஜக கூட வளர்ந்துருக்கு. ஆனா காங்கிரஸ் என்ன செய்யும் தெரியுமா? காங்கிரஸ் அவங்களும் அழிஞ்சிருவாங்க, அந்த மாநில கட்சிகளையுமே அழிச்சிருவாங்க. லல்லு பிரசாத் யாதவ், அங்கிட்ட அகிலேஷ் யாதவ், மாயாவதி, அதே மாதிரி உமர் அப்துல்லா, அரவிந்த் கெஜ்ரிவால், இப்படி மாநில கட்சிகள் கூட போய் கூட்டு வச்ச அந்த நேரம் சொல்லுவாங்களே, இந்த முகூர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு, இவர் போய் சேர்ற முகூர்த்தம் அந்த கட்சிக்குள்ள இருக்கிறவங்க அத்தனை பேருக்குமே வந்து குத்தி பெதறிச்சு போயிடும். எப்படி முடிவு எடுக்கணுங்கிற ஒரு திறமை இல்லாத ஒரு பயன்பற்ற மூளை ஆயிருவாங்க. அதன் மூலமாகத்தான் அந்த கட்சிகள் எல்லாமே அழிஞ்சிருக்கு. என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இவங்க கூடவே இருந்துகிட்டு மாநில கட்சிகளை செருப்படி வாங்க வச்சிருவாங்க. அதுக்கு குறிப்பா பார்த்தோம்னா, போன வருஷம் அகிலேஷ் யாதவ் தன்னுடைய சொந்த தொகுதியில பேசும்போது ஒரு வார்த்தை வேகமா விட்டுட்டாரு. அதுக்காக அவங்க கட்சிக்காரங்களை செருப்பை தூக்கி அந்த அளவு எரிஞ்சாங்க. கடைசியில லாரி வந்து 50 செருப்பையும் அள்ளிட்டு போற அளவுக்கு செருப்படி வாங்கி விட்டுரும் இந்த காங்கிரஸ். உண்மையிலே சொல்றேன் விஜய் சார், கொஞ்சம் யோசிச்சு நீங்க எந்த முடிவும் எடுங்க. காங்கிரஸ் வந்து நீங்க என்னைக்கு கூட்டணியில் சேர்க்கிறீங்களோ அது வந்து ஒரு ஆமை, அப்படி உங்க கட்சியை அழிச்சிரும். நீங்க இருக்கிற இடம் தெரியாம போயிடும். மக்கள் எல்லாம் மாற்றம் வேணும் அப்படின்னு நினைச்சுதான் உங்களுக்கு வந்து ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்திருக்காங்க. நீங்க வந்து எல்லாத்துலயுமே இருக்க கழுசடையான கட்சி தான் பாத்தீங்கன்னா காங்கிரஸ். இந்தியாவுக்கு தேவையில்லாத ஒரு கட்சின்னா காங்கிரஸ் தான். எப்படி தமிழ்நாட்டுக்கு வந்து நீங்க சொன்ன மாதிரி ஒரு தீய சக்தி திமுக வேண்டான்னு சொன்னீங்களோ, அதே மாதிரி இந்தியாவுக்கு தேவையில்லாத கட்சி காங்கிரஸ். நீங்க காங்கிரஸ் கூட்டணி வச்சிருக்கீங்க, தானும் வளராது, அந்த 5 சீட்டை வச்சு தானும் வளராது, உங்க கட்சியுமே வந்து இல்லாம ஆக்கிரும், அழிச்சுட்டு போயிடும். ஏன்னா அப்படி ஒரு ராசியான கட்சி காங்கிரஸ். இந்தியாவில் இன்னைக்கு நீங்க எடுத்து பாத்துக்கிட்டே மொத்தமே 4 ஸ்டேட்ல தான் ஆட்சி இருக்கு. அந்த 4 ஸ்டேட்ல ஆட்சி செய்யற அந்த முதல்வர்களுமே பார்த்தோம்னா அவங்களால வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு சேலரி கொடுக்க முடியாத அளவுலதான் இருப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து குழப்பமான ஒரு சூழ்நிலையில தான் அங்க வந்து ஆட்சி நடந்துகிட்டு இருக்கும். ஏன்னா நல்ல திறமையான ஒரு தலைவர் வந்து காங்கிரஸ் கட்சிக்கு இல்லை. யார் வேண்டாலும் அங்க முடிவெடுக்கிற மாதிரி ஆயிருக்கு. ராகுல் காந்தி வந்து எப்பயுமே வந்து ஒரு நல்ல முடிவு எடுத்தாருன்னு ஒரு விஷயத்த கூட நம்ம சொல்லவே முடியாது. ஆனா நீங்க யோசிச்சு முடிவெடுத்துக்கங்க, இவங்க தானும் வளர மாட்டாங்க, மத்தவங்களையும் வளர விட மாட்டாங்க. உங்க கட்சியை அப்படியே அரிச்சு மக்கள்கிட்ட வந்து ஒரு வெறுப்பை ஏற்படுத்திடுவாங்க. பாஜகவை எதிர்த்து பேசு, இந்துத்துவாவை எதிர்த்து பேசு, இல்லாட்டி வந்து வேற எதையாவது, அதாவது மக்களுக்கு எதிராக பேசுற மாதிரி மனநிலையை உருவாக்கி ஒரு மக்கள்கிட்ட வந்து ஒரு வெறுப்பை ஏற்படுத்தி உங்ககிட்ட இருந்து தப்பிச்சு போனா போயிருங்கிற மாதிரி இந்த காங்கிரஸ் கட்சி வந்துடும். ஏன்னா அவங்களுடைய ராசி அப்படி, அங்க போய் நுழைய இடம் பூரா அப்படி காலி ஆக்கிடுவாங்க. இன்னொன்னு இதுல பார்த்தோம்னா, மாணிக் தாக்கூர் அவர்கள், நாங்க பாஜகவுக்கு வந்து உள்ள நுழைய விட மாட்டோம் தமிழ்நாட்டுக்குள்ள. அதை சொல்றதுக்கு நீங்க யார் சார்? தமிழ்நாட்டுக்குள்ள பாஜக வரக்கூடாதுன்னு சொல்லி இப்படி சொல்லித்தான் இன்னைக்கு இந்தியாவுல கிட்டத்தட்ட 22 மாநிலத்துல வந்து பாஜக வந்து ஆட்சியில உட்காந்துருக்காங்க தனி பெரும்பான்மையோடு. யாரு வந்து இவன் போயிடுவானோ அவன் போயிடுவானோங்கிற பயம் கொஞ்சம் கூட இல்லாம அந்த அளவுக்கு வந்து அவங்களுடைய ஆட்சி சிறப்பாக இருக்கு. மென்மேலும் 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 வளர்ந்துகிட்டு தான் இருக்காங்க.
இன்னைக்கு மாணிக் தாக்கூர் அவர்கள் தைரியமா சொல்றாரு. இன்னைக்கு அவரால எந்த முடிவும் எடுக்க முடியுமா? இன்னைக்கு தமிழ்நாட்டுல வந்து பாஜகவை பேசாம ஒரு நாள் கூட போகாது. உங்களுக்கு அரசியல் பிழைப்பு நடத்துறதுக்கு பாஜக விட்டா வேற வழி இல்ல. ஆக்கப்பூர்வமாக பேசுறதுக்கு, கட்சியை வளர்க்கறதுக்கு உண்டான ஒரு அருகதை இல்லாம தான் இன்னைக்கு வந்து காங்கிரஸ் கட்சி இருக்கு. விஜய் அவர்களே யோசிச்சுங்க. வெறும் 5 சீட்டு தான். ஆனா இதுலயுமே வந்து 28 கட்சி கூட்டணிகளோட ஓட்டு இருக்கு. அப்ப காங்கிரஸ் கட்சியினுடைய ஓட்டு பெர்சன்டேஜ் எவ்வளவுன்னு பாத்துக்கங்க. இன்னைக்கு இருக்க இஸ்லாமியர்கள்ல பாதி பேர் வந்து நீங்க தனியா நிக்கும் போதே வந்து ஓட்டு போட்டுட்டு போயிட்டாங்க. அதனால காங்கிரஸ் இருந்தா தான் வந்து இஸ்லாமியர்கள் ஓட்டு விழுகுங்கிறதுக்கு உண்டான எந்த விதமான ஒரு உறுதியுமே இல்ல. அதனால நீங்க காங்கிரஸ் கட்சியை நீங்க சேர்த்தது உங்க கட்சிக்கு வந்து மிகப்பெரிய ஒரு தேவையற்ற செயல் தான். இன்னொன்னு திருமாவளவன் சார், நேத்து வரைக்கும் பார்த்தோம்னா விஜய் வந்து பாஜக தான் இயக்குது, பாஜக சொல்றதுதான் விஜய் கேட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு நேத்து வரைக்கும் உறுத்திட்டு இருந்தாரு. இன்னைக்கு பார்த்தோம்னா பாஜக வந்து விஜய் அவர்களை ஆட்சி அமைக்க முடியாம தடுத்து நிறுத்துது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி பேசிட்டு இருக்காரு. ஏன் பேசாம திருமாவளவன் சார் கூட ஆதரவு கொடுக்கலாமே? ஆட்சியிலையும் பங்கு வேண்டாம், அதிகாரத்திலையும் பங்கு வேண்டாம், எங்களுக்கு நாங்க வந்து வெளியே இருந்து ஆதரவு கொடுப்போம் தைரியமா சொல்ல முடியுமா உங்களால? ஆனா அது சொல்ல முடியாது. ஆவுன்னா பாஜகவை வந்து இழுத்துறது. நீங்க நல்ல மனுஷனாக இருந்தா முதல் முறையாக ஒரு புதிய தலைமுறையில ஒரு இளைஞர் வந்து இன்னைக்கு முதல்வராக வர்றாருன்னு ஒரு நல்ல எண்ணம் இருந்தா தைரியமாக வந்து நாங்க வெளியிருந்து ஆதரவு கொடுப்போம்னு சொல்லுங்க. இன்னைக்கு கவர்னர் என்ன சொல்லியிருக்காரு? 118 பேரையும் எங்க கவர்னர் ஆபீஸ்க்கு கூப்பிட்டு வாங்கன்னா சொல்லவே இல்லை. ஒரு உறுதிமொழி கடிதம் மட்டும்தான் கேட்கிறாரு. இப்ப காங்கிரஸ் கட்சிக்காரங்க கொடுத்திருக்காங்க இல்லையா ஒரு லெட்டர், நாங்க 5 பேரும் வந்து தாவேகாவுக்கு இது ஆதரவு கொடுக்குறோம். அதே மாதிரி ஒரு ஆதரவு கடிதம் மட்டும்தான் கேட்கிறாங்க. அதை வந்து நீங்க நல்லவரா இருந்தா கொடுக்கலாம்ல. ஆனா என்ன செய்றீங்க நீங்க? இதே வந்து உங்களுடைய மீடியாக்களை வச்சுக்கிட்டு இன்னைக்கு பாஜகவையும் இன்னைக்கு ஆட்சி அமைக்கக்கூடிய தாவேகாவையும் வந்து ஒரு எதிரி மாதிரி சித்தரிச்சு கொண்டு போயிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு எல்லா மக்களுமே வந்து படிச்சிருக்காங்க. நேத்து எப்படி நடந்தது, இன்னைக்கு எப்படி நடந்துகிட்டு இருக்குன்னு எல்லா மக்களுக்குமே தெரிஞ்சிருக்கும். நல்ல மனுஷனாக இருந்தா இன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சி ஆகட்டும், நீங்களாகட்டும், உங்க கூட்டணி இருக்க யாராவது ஒருத்தவங்க தைரியமாக வந்து நாங்க வெளியே இருந்து ஆதரவு கொடுப்போம்னு சொல்லுங்க. விஜய் அவர்கள் நல்ல முறையில ஆட்சி செஞ்சுட்டு போகட்டுமா? அதை விட்டு போட்டு இப்ப இருந்தே வந்து மீடியாவை வச்சு அவரை வந்து ஒரு கன்ஃபியூஷன்ல கொண்டு வந்து விடாதீங்க. மக்கள் வந்து ஒரு நல்ல மாற்றம் வேணும் தான் விஜய் சார் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால நீங்க இந்த கல்சடையை கூட எல்லாம் போய் கூட்டணி வச்சு உங்க பேரை கெடுத்துக்கிறாதீங்க. நல்ல முறையில ஆட்சி செய்யணும்ட்டு மக்கள் எல்லாருமே உண்மையிலே விரும்புறாங்க. வரட்டும், ஒரு மாற்றம் வரட்டும், ஒரு புதுப்பையன் வரட்டும் அப்படின்ட்டு பெரியவங்க முதற்கொண்டு குழந்தைகள் முதற்கொண்டு உங்களுக்கு வந்து நிறைய வந்து வேலை பார்த்திருக்காங்க. உண்மையிலே அதுதான் நானே கண்கூட பார்த்திருக்கேன். நிறைய வேலை பார்த்திருக்காங்க. அந்த பேரை வந்து இந்த காங்கிரஸ் இந்த ஆமையை கூட பக்கத்துல கட்டி வச்சு, அதாவது எப்படி சொல்லுவாங்க தெரியுமா? இந்த புளிசொத்துக்குள்ள எலிய வச்ச மாதிரி இல்ல, அதை விட மோசம். ஒரு ஆமையை நீங்க கட்டி பிடிச்சிக்கிட்டு நின்றுட்டு இருக்கீங்க இந்த காங்கிரஸ் கூட வச்சிருக்கிறது. இது வந்து பெரிய தர்த்தரம் பிடிச்சவங்க இவங்க. தயவு செய்து இந்த தர்த்தரம் பிடிச்சவங்க துரத்தி விட்டு போட்டு வேற நல்ல கட்சியோட நீங்க இந்த கூட்டணி வைங்க. நல்ல முறையில ஆட்சி செய்யுங்க. வாழ்த்துக்கள். ஜெய்ஹிந்த், ஜெய் பாரத்.